ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் அம்மு. இன்னைக்கு என்ன vlog பார்க்க போகிறோன்னா, என்னடா காலைல கட்டி குளிச்சுட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனலி நான் பீரியட்ஸ் ஆகிட்டேன். பீரியட்ஸ் ஆகிட்டேன் அப்படின்னா எதுக்கு இவ்வளோ சந்தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு irregular பீரியட்ஸ் அப்படின்னு உங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்துட்டு டாக்டர் கிட்ட போய் டெஸ்ட் எல்லாமே எழுதி வாங்கினேனே தவிர டேப்லெட்ஸ் எதுவுமே சாப்பிடவே இல்லை இந்த வாட்டி. நான் எப்பயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் ஆகணும் அப்படின்னாலே டேப்லெட் போட்டால் மட்டும்தான் எனக்கு பீரியட்ஸ் ஆகும். இதை நான் உங்களுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ நான் வந்துட்டு டேப்லெட் சாப்பிட்டா தான் வரும். ஆனால் இந்த வாட்டி வந்துட்டு நான் டேப்லெட்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நானே ஒரு வைராக்கியத்தில் இருந்தேன். ஏன்னா எப்போ பார்த்தாலும் டேப்லெட் சாப்பிட்டு வந்துச்சுன்னா அது எனக்கு ஓவர் பெயினாக இருக்குது, அப்படியே எப்படி சொல்கிறதுனே தெரில, அந்த மாதிரி இருக்குதா. அதனால வந்துட்டு நான் வந்து இந்த வாட்டி நம்ம டேப்லெட் எதுவுமே சாப்பிடக்கூடாது, சாப்பிடாம நம்ம வந்துட்டு பீரியட்ஸ் ஆக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வெயிட் லாஸ்க்கு வந்துட்டு ஒன் பை ஒன்னாக நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸ்டார்டிங்லேருந்து என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு 77 கிலோ இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா 74 கிலோ இருக்கிறேன். 3 கிலோ 3.5 கிலோ வந்துட்டு நான் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கேன் என்னோடய வீட்டில் இருந்து. நான் ஓனாக எதுவுமே செய்யாமல் காலையில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வாட்ரு இல்லைன்னா ஜூஸு, அதாவது ஓமா வாட்டரில் ஜீரக தண்ணி, இல்லைன்னா ஒரு நாள் சோம்பு தண்ணி, ஒரு நாள் இல்லைன்னா வந்துட்டு இந்த வெள்ளை பூசணி இருக்கு இல்லையா அந்த ஜூஸு, அப்படி இல்லைனாக்கா சியா இல்லை இந்த இன்னொன்று சியா சீட்ஸா சப்ஜா சியா சீட்ஸை ஒரு நாள் வந்து சுடு தண்ணியில் போட்டு குடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக 13 நாள் இன்னையோட 13 நாள் நம்ம டயட் இருந்திருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஸ்வீட் எதுவுமே சாப்பிடலை. ஒரு சின்ன ஸ்வீட் எதுலேயுமே நான் வந்து ஒயிட் சுகரோ வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை எந்த ஸ்வீட்டுமே சாப்பிடல. டீ காஃபி குடிக்கல. ஆயில் ஐட்டமும் பெருசாக நான் ஆயிலாக சாப்பிட்ட மாதிரி எனக்கு தெரியல. எந்த ஆயில் ஐட்டமுமே நான் சாப்பிடலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வேறு என்ன சாப்பிடல, மைதா சுத்தமாக சாப்பிடவே இல்லை. அது மாதிரி தான் என்னோட இந்த 13 நாள் வந்துட்டு எனக்கு இப்படி தான் இருந்துச்சு. லைட்டாக வந்துட்டு டெய்லி வாக்கிங் போவேன். இந்த கொரியன் எக்ஸசைஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த கொரியன் எக்ஸசைஸ் அது பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அது பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கூழ் குடிக்க ஆரம்பித்தேன். இது எல்லாமே காலையில் சாப்பிடுவேன். மத்தியானத்துக்கு லைட்டாக கொஞ்சமாக சாப்பாடு, நிறைய காய்கறி இல்லைன்னா பச்சை காய்கறி, அதாவது கேரட்டு. ஃபுல்லாகவே நான் கேரட் தான் சாப்பிட்டேன். பீட்ரூட்லாம் எதுவுமே பெருசாக சாப்பிட்டுக்கல. ஆனால் நீங்கள் சாப்பிடுங்க, அது எல்லாமே நல்லது தான். அதுக்கப்புறம் வேறு என்ன சாப்பிட்டேன், கூழ் குடித்தேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்துட்டு கூழ் அந்த மாதிரி குடித்தேன். மத்தியானத்துக்கு சப்பாத்தி இல்லைன்னா கோதுமை தோசை அது சாப்பிட்டேன். கோதுமை தோசையுமே கோதுமையிலையுமே ரொம்ப சாப்பிடக்கூடாது, அதுலேயே சுகர் கண்டென்ட் இருக்கிறது அப்படிங்கிறதுனால அதுலேயே சுகர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு டாக்டர் இன்டர்வியூவில் தான் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன சாப்பிட்டேன், இது மாதிரி தான் நிறைய ஜூஸு ஃப்ரூட்ஸு சாப்பிட்டேன். ஜூஸ் வந்துட்டு கடையில் போய் நான் குடிக்கும்போது என்ன செஞ்சேன்னா வந்துட்டு சுகர் இல்லாமல் மில்க் இல்லாமல் போடுங்க, எனக்கு வேறு தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த மாதிரி ஜூஸ் தான் குடித்தேன். சுகர் இல்லாமல் ஃபுல்லாக இல்லாமல். அது ஒரு டைம் தான் வெளியில் போய் ஜூஸ் சாப்பிட்டேன். மற்றபடி நம்ம வீட்டிலே தான் செஞ்சு வாட்டர் மெலன் ஜூஸ் நிறைய வாட்டர் எடுத்துக்கிட்டேன். என்னோடய ஃபேஸ் பார்த்தாலே தெரியும். இன்னும் நான் பவுட்ரு எதுவுமே அடிக்கல, சும்மா ஐப்ரோ மட்டும் போட்டு லிப்ஸ்டிக் மட்டும் போட்டு தான் வந்தேன். ஆனால் என்னோடய ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அது இப்போ லைட்டாக இந்த கோடெல்லாம் தெரியுதா, இதுக்கு முன்னாடி நம்ம முகத்தில் இந்த கோடெல்லாம் இருந்தது கிடையாது. இது எல்லாமே சுகர் கட்னால வந்தது தான். இந்த ஷேப்லாம் வந்துட்டு நம்ம முகத்தில் உங்களுக்கு முன்னாடியிலேருந்தே முகம் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். நல்லா குண்டு பிள்ளையாக இருந்தேன். ஒரு 13 நாளைக்கு முன்னாடி உள்ள வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த எலும்பெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தெரியுதா, இதெல்லாம் என்னோட எலும்பு. இந்த எலும்பெல்லாம் இங்கே இருந்ததே கிடையாது எனக்கு. அதான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி இப்படி உள்ளே தான் போகுமே தவிர இந்த எலும்பெல்லாம் எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியல. அந்த மாதிரி தான் இந்த மாதிரி சாப்பிட்டு 3.5 கிலோ ரெடியூஸ் பண்ணியிருக்கேன் 13 நாளில். இது வந்து ஹெல்த்தி டயட் தான். இதில் வந்து நான் எதுவுமே போய் அன்ஹெல்த்தியாக சாப்பிடாம இல்லை. ஒரே ஒரு நாள் மட்டும் வாரத்தில் ஒரு நாள் வாட்டர் டயட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஜூஸு, அதுவுமே ஹெல்த்தியாக அந்த கூழ் வாட்டராக சாப்பிட்ற மாதிரி எல்லாமே நான் சாப்பிட்டுட்டு தான் இருந்தேனே தவிர சாப்பிடாமலாம் எதுவுமே இல்லை. ஸோ வந்துட்டு இப்படி தான் வந்து நான் 3.5 கிலோ ரெடியூஸ் பண்ணி இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் ஆகிருக்கேன். எந்த டேப்லெட் எதுவுமே சாப்பிடாம பீரியட்ஸ் ஆகிருக்கேன். ஸோ இது வந்து நிறைய பேர் வந்துட்டு இர்ரெகுலர் பீரியட்ஸில் இருந்தீங்க, அவங்களுக்காக தான் சொல்லலாம். 3.5 மாதம் கழித்து 3.5 மாதம் கழித்து எந்த டேப்லெட் எதுவுமே சாப்பிடாம ஃபைனலாக நான் வந்துட்டு பீரியட்ஸ் ஆகிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா எப்பயுமே இந்த மாதிரி ஆனிச்சுன்னா நான் ஹாஸ்பிட்டல் போய் அந்த டேப்லெட்டு ஒரு 2 டேப்லெட் தருவாங்க.
அதாவது 2 போடணும் அப்படின்னு சொல்லி 5 நாளைக்கு 2 போடணும். காலைல ஒன்று நைட் ஒன்று, காலைல ஒன்று நைட் ஒன்றுன்னு. அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் வெயிட் பண்ணாக்கா அது பீரியட்ஸ் வரும். அந்த டேப்லெட் தான் இவ்வளோ நாள் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஹாஸ்பிட்டல் போய் அவங்க எழுதி கொடுத்து ப்ரிஸ்கிரிப்ஷனில் எழுதி கொடுத்தது படி தான் நான் சாப்பிடுவேனா. ஸோ இந்த வாட்டி வந்துட்டு அது எதுவுமே சாப்பிடக்கூடாது, முன்னாடியே சொன்ன மாதிரி அது எதுவுமே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருந்து ஃபைனலாக நான் பீரியட்ஸ் ஆகிட்டேன். ஸோ அதை சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இனிமேல் நான் என்னென்னா, என் அம்மா வந்துட்டு நான் பீரியட்ஸ் டயத்தில் எனக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஹெல்தி ஃபுட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நான் வந்துட்டு சாப்பிடாம எதுவுமே இருக்க மாட்டேன். நார்மல் டயத்தில் கூட ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதாவது இப்போ நேற்று மத்தியானம் சாப்பிட்டேன்னா இன்றைக்கி மத்தியானம் ஆயிரும் நான் சாப்பிட்றதுக்கு, அந்த மாதிரி தான் நான் சாப்பிட்டுட்டு இருப்பேன். ஆனால் பீரியட்ஸ் டயத்தில் அம்மா எதையாச்சும் ஒன்று கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. கொஞ்ச நேரம் இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ போய் நான் அம்மா கிட்ட டயட் அதெல்லாம் முடியாது, நான் இதை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் முடியாது. ஸோ இப்போதைக்கு நான் இந்த டயட்டை நிறுத்தி வைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவு நான் ஸ்வீட்ஸ் எல்லாம் எதுவுமே சாப்பிட மாட்டேன். போதும், இதுக்கு மேலே நான் என்னால் அதாவது பீரியட்ஸ் டயத்துலேயே நான் அது சாப்பிட மாட்டேன் இது சாப்பிட மாட்டேன் அப்படின்னு இருந்தேன்னா எனக்கு அப்படியே உடம்புலாம் விடன்னு ஆகிற மாதிரி ஆயிரும். ஏன்னா லாஸ்ட்டு 3 மந்த்தாக நம்ம பீரியட்ஸ் வராமல் இப்போ வந்திருக்கு அப்படிங்கிறதுனால. ஸோ ஒரு நிமிஷம். ஸோ நம்ம எல்லாமே சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அம்மா கிட்டேயும் நான் இல்லைம்மா நான் எதுவும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது, அம்மா அடிச்சு தூக்கி போட்டுருவாங்க என்ன. நான் அதனால நான் போய் எல்லாமே இந்த டயட், ஆனால் சுகர் கண்ட்ரோல் பண்ணுறேன். முடிஞ்ச அளவு நான் சுகர் சாப்பிடாம இருக்க முடியாது. ஏன்னா அம்மா ஏதாவது ஹார்லிக்ஸ் அது இதுன்னு கொடுத்துருவாங்க. ஸோ அது முடிஞ்ச அளவு நான் கண்ட்ரோல் பண்ணி இந்த ஒரு 5 டேஸ்க்கு நான் பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிடுவேன். அதுக்கப்புறம் பீரியட்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு அப்புறம் உள்ள அப்டேட்டை நான் சொல்கிறேன் கண்டிப்பாக. இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் அண்ட் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு டைரெக்டாகவே நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க, கால் பண்ணுறீங்க, எல்லாருக்குமே நான் ஆன்சர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் அண்ட் ஹெல்ப் வேணும் அப்படின்னாக்கா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு பர்சனலாக யாராவது ட்ரைனர் வேணும் அப்படின்னாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களை ரெஃபர் பண்ணுறேன். ஆஃபரில் அவங்க டிஸ்கவுண்ட்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த விலாகை நான் முடிச்சுக்கிறேன். ஃபைனலி நம்ம பீரியட்ஸ் ஆகிட்டோம். என்ன எவ்வளோ சந்தோஷப்படுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேப்லெட் சாப்பிடாமல் நம்ம ஹெல்த்தியாக நம்ம என்னோட ஹெல்த் பற்றி எனக்கு தானே தெரியும். அது டேப்லெட் சாப்பிட்டா தான் பீரியட்ஸ் வரும். ஸோ டேப்லெட் சாப்பிடாம வெறும் வெயிட் லாஸ் பண்ணால் இப்போ இவ்வளோ நடக்குது, இன்னும் வெயிட் லாஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஒரு 5 நாள் மட்டும் நம்ம டயட்டை ஒதுக்கி வச்சுட்டு நான் எல்லாமே சாப்பிட்றேன். ஏன்னா அம்மா விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த விலாகு உங்களுக்கு பிடிச்சிருக்குமா என்னன்னு தெரியாது. ஆனால் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, எந்த ப்ராப்ளமே இல்லாமல் எனக்கு பீரியட்ஸ் இர்ரெகுலர் ஆகுது சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இன்னொரு விலாகில் பார்க்கலாம்.